بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சமீபத்திய 2 நாட்களாக மௌலை அப்துல் பாசி சம்பந்தமான வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவப்பட்டு அது பரவலாக பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த மௌலை அப்துல் பாசி சம்பந்தமான வீடியோ பற்றி நாம நம்முடைய சமுதாய மக்களை பார்க்கும் பொழுது 2 வித தவறுகளை செய்கிறார்கள். அந்த தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா, முதலாவது இந்த அப்துல் பாசித் மௌலவி அவர்களை அழைத்து வந்து அவர்களை பகிரங்கமாக வீடியோ பிடித்து வசைபாடி சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி கட்ட பஞ்சாயத்து செய்த இந்த யூடிஜேன்னு சொல்லக்கூடிய யூனிவர்சல் தௌஹீத் ஜமாத்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள், இவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் செய்த இந்த காரியம் இருக்கா இல்லையா, இது மார்க்கத்திற்கும் மனிதநேயத்திற்கும் முரணான ஒரு செயலாக இருக்கிறது. அதாவது ஒரு நபர் தவறு செய்தே இருக்கட்டும், அந்த நபருடைய அந்த தவறுகளை எங்க போய் சொல்லணும், எந்த இடத்துல தவறுகள் சொல்லப்பட்டு அதற்கான நீதி கிடைக்குமோ அந்த இடத்துல போய் சொல்லணும். உதாரணமாக நீதிமன்றத்துல அல்லது காவல்துறையிட்ட சொல்லி வழக்கு தொடுத்து அதற்கான முறையான நடவடிக்கை எடுக்கப்படணும். அப்படி செய்யாம நாங்க 4 பேர் இருக்கிறோம், ஒரு பீம நகர்ல ஒரே ஒரு கிளை வைத்துக்கொண்டு நாங்க ஒரு 4 நபர் ஜமாத்தா இருக்கிறோம், எனவே நாங்க தலையிட்டு ஜமாத்து தலையிட்டு இந்த பிரச்சனையை நாங்க முடிச்சு வைக்க போறோம்னு கிளம்புனா, இப்படி ஆளுக்கு ஆளு கட்ட பஞ்சாயத்து செய்ய கிளம்புனீங்கன்னு சொன்னா யாருடைய தவறையும் நம்ம என்ன செய்ய முடியாது, முழுமையாக தீர்வு காண முடியாது. அதே போல பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு முத்தி இருக்குது, இது பெரிய அளவுல பேசப்பட்டு சிரி டிவின்னு சொல்லக்கூடிய சங்கிகளுடைய ஊடகமாக தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த செய்தி எடுத்து பேசப்பட்டிருக்கிறது. ஹவாலா பண பரிமாற்ற வழக்கில் அப்துல் பாசித் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு இந்த விஷயமாக ஒரு காணொளி ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வைரலாகவும் ஆயிருக்கிறது. அரசியல்வாதிகள் அந்த மாதிரியான தலைவர்களை அணுகுவதில், அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சூழல், இந்த மாதிரியான பயங்கரவாதிகள் அடிப்படைவாதிகளை ஆதரிப்பதனால தான் அடுத்த அடிப்படைவாதி உருவாகுது. மிக எந்த அளவுக்கு மோசமா பேசணுமோ அந்த அளவுக்கு சங்கிகளுக்கு இந்த மக்கள், இந்த கட்ட பஞ்சாயத்து செய்த இந்த மக்கள் வாய்க்கு ஜீனி அள்ளி போட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவருடைய செயல்பாடு மிக மோசமா இருக்குது. அதாவது அதில் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த வீடியோக்கள்ல, அவர் கடுமையா பேசுறாரு. அந்த யூடிஜேன்னு சொல்லக்கூடிய 4 பேர் கொண்ட அந்த ஜமாத்துக்கான தலைவர், அவர் என்ன செய்யறாரு, அவர் பெரிய ஒரு அமைப்பை வைத்திருப்பதை போல, தமிழகம் முழுக்க அமைப்பு வைத்திருப்பதை போல, பெரிய ஒரு தலைவரை போல கருதி கொண்டு அவர் பேசுறாரு. அதுல என்ன வார்த்தையை சொல்றாரு, இந்த அப்துல் பாசித்னு போட்டு பாருங்க யூடியூப்ல, இதை போட்டு பாத்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, நிறைய படங்கள் நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதே இந்த யூடிஜேன்னு சொல்லக்கூடிய இந்த ரஃபீக்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் இதே அப்துல் பாசித்தை வச்சுதான், எந்த அப்துல் பாசித் இன்னைக்கு ஒரு பெண்ணை வன்கொடுமை செஞ்சுட்டாரு, குறிப்பாக இவ்வளவு காலமாக நடித்து கொண்டிருந்தாரு சொல்றாரோ, அதே அப்துல் பாசித்தை வைத்து இவர்கள் தங்களுடைய பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தேவைன்னா நீங்க பயன்படுத்துவீங்க, தேவையில்லைன்னா இப்படி தூக்கி கேவலப்படுத்துவீங்களா? அப்ப நீங்க இவ்வளவு காலமாக நீங்களும் சேர்ந்து அப்துல் பாசித்தோடு நடித்து கொண்டிருந்தீங்களா? அப்ப இது இப்படி வீடியோ எடுத்து வெளியிடுவதன் மூலமாக என்ன நன்மை இருக்கிறது? இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களை ஏதாவது கேவலப்படுத்தணும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வாயை பிளந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கிகளுக்கு தான் நீங்க தீனி அள்ளி போடுறீங்க. இதன் மூலமாக சமுதாயத்திற்கோ மக்களுக்கோ எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இப்ப இந்த வீடியோவை பகிர்வதன் மூலமாக என்ன நன்மை நீங்க கண்டுட்டீங்க? அவருடைய கண்ணியத்தை கலங்கப்படுத்திட்டீங்க. அதே போல இந்த சங்கிகள் எடுத்து பேசுவதற்கு ஒரு வழியை வகுத்து கொடுத்துட்டீங்க. இதை தவிர நீங்க என்ன செஞ்சீங்க, இங்க பிரச்சனையை பூதாகாரமாக்க தான் நீங்க பாக்குறீங்களே தவிர, அவர் மீது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியை தான் இது வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல தான் நீங்க செய்றீங்களே தவிர, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நீங்க செய்யல. தீர்வு காணுவதா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், முறையாக அவரை கூப்பிட்டு அழைத்து உட்கார வைத்து 2 தரப்பையும் அழைத்து அவர் சார்பில் உள்ள மக்களையும் அழைக்கணும். 2 தரப்புல உள்ளவங்க உட்கார்ந்து பேசி மூத்தவங்க என்ன செஞ்சிருக்கணும், அதற்கான தீர்வை கண்டிருக்கணும். அப்படி செய்யாம உங்க தரப்புல உள்ள நபர்களை கூட்டு போய் அவர் இருக்கிற இடம் தெரிந்து அவரை அழைத்து அல்லது அந்த இடத்துல போய் நீங்க பிரச்சனை பண்ணி அதை பூதாகாரமாக்கி வெளியிட்டு இருக்கிற பிரச்சனையை பூதாகாரமாக்குறீங்க. உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற நோக்கமா, இல்ல கட்ட பஞ்சாயத்து செய்து அடியாட்களை வைத்து மிரட்டி வீடியோ பிடிச்சி அடுத்தவருடைய மானத்தை வெளியே கொண்டு பகிரங்கப்படுத்தி இப்படி சங்கிகள் எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு ஆக்கணுங்கிறது நோக்கமா? எனவே இது மாதிரி கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய மக்கள் நல்லா பயந்து கொள்ளுங்க. நாளைக்கு அவருக்கு பணத்தை கொடுத்துடலாம், அவங்கள்ட்ட இருந்த மன்னிப்பு வாங்கிடலாம், அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சிடலாம். ஆனா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இது மறைக்கப்படுமா, இது சமூக வலைதளங்கள்ல பகிரங்கப்படுத்தப்பட்டு விட்டதுன்னு சொன்னா
அவருடைய காலம் முழுக்க அவருடைய சந்ததிகள் எல்லோருக்கும் அது வந்து கெட்ட பேரு ஆகுமாக தான். இதே நம்முடைய வீட்டுல உள்ளவங்கள இது மாதிரி பகிரங்கமா வீடியோ பிடிச்சி கேவலப்படுத்தினா நாம சும்மா இருப்போமா? நம்மையே கேவலப்படுத்தினா நாம சும்மா இருப்போமா? எனவே வந்து அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. நாளைக்கு இதே மாதிரி அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்த மாட்டான்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? எனவே அல்லாஹ் பயந்து கொண்டு இது மாதிரி வருங்காலங்கள்ல கட்ட பஞ்சாயத்து செய்யறத தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு பின்னால அவங்க மக்கள் அதிகமா திட்டிய பின்னால இந்த யூடிஜின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்றாங்க, நாங்க வந்து ஆதாரங்களை வெளியிடுவோம் அப்படின்னு வேற சொல்றாங்க. இருக்கிறது பத்தாதுன்னு இன்னும் என்ன செய்வாங்களாம், ஆதாரங்களை வெளியிடுவாங்களாம். ஆதாரங்களை வெளியிடுவது மக்களுக்கு அல்லங்க, இவருக்காக சார்பா பேச வர்றாங்களோ அந்த நேரடியா களத்துக்கு வரக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க ஆதாரத்தை காமிச்சா போதும். பேசி ஒரு தீர்வு காணுவதா இருந்தா அதை இங்க செஞ்சா போதும். மாறாக வந்து சமவெளிதளங்களை பரவு செய்து எல்லாத்துக்கும் முன்னால போட்டு விட்டு இஸ்லாமிய எதிரிகள் அதை எடுத்து தேவையில்லாத பிரச்சனையை அல்லது தேவையில்லாத வன்மத்தை கக்கக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்தக்கூடாது. எனவே வந்து முறையாக இதை கையாளுங்க. உங்களுக்கு முறையாகவே அல்லாஹ்வின் மீது மார்க்கத்தின் மீது பற்று இருக்குது. நாங்க கட்ட பஞ்சாயத்து செய்யல, நாங்க உண்மையாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க வந்து உதவி செய்யறோம்னா அதை முறையா தீர்த்து வைங்க. பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து இவங்களையும் அழைத்து ரெண்டு தரப்புலையும் பேசி எந்த அடிப்படையில் வந்து பணப்பரிமாற்றம் ஏற்பட்டது என்று எல்லாத்தையும் பேசி முறையாக முடிவு செய்யுங்க. தேவையில்லாம சமூகதளங்கள்ல போட்டு சங்கிகள் எடுத்து பேசக்கூடிய அளவிற்கு இதை வந்து வளர்த்து விடாதீங்க. இது நமக்கும் மாத்திரம் அல்ல, நம்முடைய சந்ததிகள் எல்லாருக்கும் கெட்ட பேரு. கண்டமணிக்கு திட்டுறாங்க, பதிவு போடுறாங்க. சுன்னத் ஜமாத்து சார்ந்த மக்கள் என்ன பண்றாங்க, அவுலியாவை திட்டாரு, அவுலியாவை ஏசிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க வேற என்ன பண்றாங்க, எனவேதான் வந்து அப்துல் பாசித் தான் அல்லாஹ் கேவலப்படுத்திட்டான் என்று இவங்க வேற பரப்பி விடுறாங்க. அவுலியாக்களை வந்து அப்துல் பாசித் கொச்சைப்படுத்தி பேசிய ஒரு வீடியோ காட்ட முடியுமா? எங்கேயாவது அவுலியா வந்து இந்த அவுலியா அப்படி இப்படி அந்த அவர் அவுலியா கிடையாது அப்படின்னு சொன்னாரா? அப்படி சொல்லவே இல்லையே. சொல்ல போனால் அவுலியாக்களை கொச்சைப்படுத்துவது நீங்க தான். பீடி மஸ்தானா பீடி குடிச்சுட்டு அலைஞ்சாராம், அவர் வந்து அவுலியா ஆகிட்டாராம், அவர் பீடி மஸ்தான் அவுலியான்னு நீங்கள் பேர் போட்டிருக்கிறீங்க. அவுலியா சட்டியோட பிறந்தாருன்னு சொல்லி அவுலியா வந்து கேவலப்படுத்துறீங்க. அவுலியாவை கேவலப்படுத்துறது இல்லை, நீங்கள் தான். கராமத்தின் பேரில் கட்டுக்கதையை வைத்துக்கொண்டு கற்பனையிலும் கற்பனையான கட்டுக்கதையை வைத்துக்கொண்டு அவுலியாக்களை கேவலப்படுத்துறது நீங்கள். ஆனால் வந்து இவரை வந்து தர்ஹா கட்டாதீங்க, மார்க்கெட்டில் தர்ஹா கட்டுவது கபரை கட்டுவது தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆதாரத்தை குர்ஆன் சுன்னா வச்சு பேசினா இதை வந்து அவுலியாக்களை கேவலப்படுத்துறதா? அதுக்கு அல்லாஹ் தண்டிச்சான்னு சொல்லி சொன்னோம்னா எப்படி வந்து இது வந்து நியாயமானதாக இருக்கும்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நபர் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சிக்காக அவரை கேவலப்படுத்திய சமூக வலைதளங்களை பேசுவது யாரா இருந்தாலும் கூடாது. எந்த ஒரு சுன்னத் ஜமாத் உலமாக்களையும் தனிப்பட்ட பிரச்சனையை சொல்லி எந்த தௌஹீத்வாதியும் பொது மேடை போட்டு பேசல. அப்படி பேசி ஒரு காணொலி காட்ட முடியுமா? அப்படி யாருமே செய்யல. மாறாக மார்க்க ரீதியான குறைகளை சொல்றாங்க. மார்க்க ரீதியாக மக்களை வந்து தவறா சொல்லி பிதஅத்துகளை சொல்லி மார்க்கமா சொல்லி அதன் மூலமா வயிறு வளர்க்குறாங்க, வருமானம் பார்க்கறாங்கன்னு சொல்லி பொதுவாக தான் சொன்னாங்க. அதுலயும் எந்த ஒரு உலமாக்களையும் தனிப்பட்டு சொல்லி குறிப்பிட்டு பெயர் சொல்லி யாரையும் சொல்லல. பொதுவாக தான் வசைபாடினாங்க. பொதுவா சொல்றது என்பது வேறு, மார்க்க ரீதியான அந்த விஷயங்கள்ல வந்து அவங்கள வந்து சாடுவது என்பது வேறு, தனிப்பட்ட பிரச்சனையை பேசுறது, தனிப்பட்ட நபருடைய குறையை தனிப்பட்ட பெயரை சொல்லி அதை வந்து வெளிப்படுத்துறது என்பது வேறு. அப்ப ரெண்டுக்கும் மத்தியில் உண்ட அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாம என்ன பண்றாங்க, இந்த சுன்னத் ஜமாத் மக்கள் சேர்ந்து கொண்டு இதான் சந்தர்ப்பம்னு சொல்லி இந்த எந்த அளவுக்கு சங்கியில் வந்து நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை வந்து அவன் பழி வாங்குவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான், நம்ம ஏதாவது கிடைக்காதான்னு பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வந்து சுன்னத் ஜமாத்தோ அது வந்து தௌஹீத் ஜமாத்தோ எதுவுமே தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் இஸ்லாமிய சமுதாய மக்களை பத்தியான ஏதாவது செய்தி வரணும், நம்முடைய வாய்க்கு சீனி போடக்கூடிய செய்தி வரணும், அதை வச்சு நம்ம வந்து பேசணும்னா அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கான். எனவே அதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, வழிவகுக்க கூடாது. சுன்னத் ஜமாத்து உலமாக்களா இருந்தாலும் சரி, தௌஹீத் சார்ந்த மக்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, இப்படி அடுத்தவங்களுடைய குறைகளை தனிப்பட்ட குறையை வெளிப்படுத்தி அதை பூதாகரப்படுத்தி பெரிய பிரச்சனையாக்கி அதை வந்து தேவையில்லாம வந்து இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு இழிவான பெயரை ஏற்படுத்துவதை விட்டு நம்ம தவிர்த்திருக்கணும். அதே போல ரெண்டாவது வந்து பார்த்தோன்னு சொன்னா, ஒரு பக்கம் இப்படி அவரை வந்து கேவலப்படுத்துறாங்கன்னு சொன்னா, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இவரை பற்றியான உண்மை தன்மை தெரியாம இவர் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு பற்றின் காரணமாக, இவர் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தின் நேசத்தின் காரணமாக என்ன பண்றாங்க, இவர் மீது மிக அதிகமாக நல்லெண்ணெய் வைத்து இவருடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படுவதற்கு முன்னால, அவர் குற்றம் செஞ்சாரா இல்லையா என்று நிரூபிக்கப்படுவதற்கு முன்னால உடனே என்ன பண்றாங்க, நிறைய மக்கள் அவர் அப்துல் பாசித் அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு, அப்துல் பாசித் அப்படி இப்படி, அப்துல் பாசித்துக்கு நாங்க என்ன செய்வோம், நீங்க அக்கௌண்ட் நம்பர் மட்டும் போட்டு விடுங்க, நாங்க பொருளாதாரத்தை கொடுக்குறோம், இப்படி எல்லாம் என்ன பண்றாங்க, வீடியோ போட்டு பேசுறாங்க அல்லது வந்து சமூக வலைதளங்கள் எழுதுறாங்க. இப்படிப்பட்ட மக்களும் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். அதாவது ஒரு நபர் நல்லவராக நமக்கு வந்து மார்க்கத்தை உபதேசம் பண்ணார்னா அவர் வந்து முழுக்க நல்லவராக தான் இருப்பாரு, அவர் வாழ்க்கையில குறை ஏற்படாது, தவறுக்கு அப்பாற்பட்டவரா இருப்பாரு என்று நம்ம கண்மூடித்தனமாக நம்ம நம்பக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களுடைய இடத்துல இருந்து நீங்க பார்க்கணும்.
பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பாதிக்கப்பட்ட மக்களாக நாம இருந்தோம்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக மார்க்கம் என்ன செய்வது? அதை கண்காணிக்க சொல்கிறது, அதை கருத்துல கொள்ள சொல்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட மக்களுடைய இடத்துல இருந்து நாம யோசிக்கணும். நாம வரிந்து கட்டி கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவிப்பது, நாளைக்கு இவர் மீது ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொன்னா நாளைக்கு எல்லா மக்களும் கெட்ட பேரு. ஏற்கனவே என்ன பண்றாங்க, இந்த சுன்னத் ஜமாத்தை சார்ந்த மக்கள் ஏற்கனவே கழுவி ஊத்துறாங்க, வசைப்படுறாங்க. இப்ப நாளைக்கு இவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொன்னா நாளைக்கு இன்னும் என்ன பண்ணுவாங்க, அதிகமா எடுத்து பேசுவாங்க. அது நம்முடைய மன்ஹஜுக்கு, நம்முடைய தவி சார்ந்த கொள்கை சார்ந்த மக்களுக்கு கெட்ட பேரு. நாம மன்ஹஜை தான் பாதுகாக்கணுமே தவிர தனி நபரை பாதுகாப்பது நம்முடைய கடமை இல்லை. நம்முடைய கடமை என்ன? மன்ஹஜை பாதுகாக்கணும், அவ்வளவுதான். இந்த தனி நபர்கள் இன்னைக்கு இவர் இருப்பார், நாளைக்கு ஒரு நபர் சொல்வாரு. தனி நபரை பத்தி நம்ம பேச தேவையில்லை. அதுக்காக வேண்டி எல்லாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சந்தேகனோட பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த சுன்னத் ஜமாத் மக்கள் சொல்வதே போல தௌஹீத் காரணம் இல்லாம இப்படித்தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சுன்னத் ஜமாத்துல உள்ள உலமாக்கள் எல்லாருமே பரிசுத்தவான்கள் போரி அவங்க பேசுறாங்க. அப்படி கிடையாது. அப்துல் பாசித் மௌலவி இன்னைக்கு பிரபலமா இருக்க போய் அவருடைய வீடியோ இன்னைக்கு பகிரப்பட்டு பகிரங்கமாக பரவலா பேசப்படுது. எத்தனையோ சுன்னத் ஜமாத்துல உள்ள உலமாக்களும் தவறு பண்ணியிருக்கிறாங்க. அது ஏன் வெளியே பரவலா பகிரப்படல? அந்த அளவுக்கு அவங்க பிரபலியமான மக்களா இல்ல, எனவேதான் பகிரப்படல, அவ்வளவுதான். எல்லா தரப்புலையும் நல்லவங்க இருப்பதை போல கெட்டவங்களும் இருக்கிறாங்க. எல்லாம் யாரையும் பரிசுத்தப்படுத்த முடியாது. அல்லாத அனைத்தும் அறிந்தவன். எனவே நாமே நம்முடைய சமுதாயத்தை இழிவுபடுத்தி தேவையில்லாம பொதுவெளியில கொண்டு இப்படி கலங்கப்படுத்தக்கூடாது. அதே போல தவறு செய்தாரா இல்லையா என்று நிரூபிக்கப்படாம கண்மூடித்தனமாக நம்முடைய ஜமாத்துல இருக்கிறாரு, அடுத்து நம்முடைய மன்ஹஜ்ல இருக்கிறாரு, நம்முடைய கொள்கையை பேசக்கூடிய நபரா இருக்கிறாரு என்பதற்காக அந்த குற்றம் இருக்குதா இல்லையா என்று நிரூபிக்கப்படுவதற்கு முன்னாலேயே நாம வரிந்து கட்டி கொண்டு நம்ம ஆதரவு தெரிவிப்பதை நம்ம தவித்துக் கொள்ளணும். எனவே ரெண்டுக்கும் மத்தியில இருந்து நடுநிலையா என்ன செய்யுங்க, நமக்கு தெளிவான ஞானம் இல்லையா, அல்லாஹ் சொல்றான் வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு கல்வி ஞானம் இல்லாத தெளிவில்லாத விஷயத்தை நீங்க பின்தொடராதீங்க என்று அல்லாஹ் தெளிவாக சொல்றான். எனவே அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், மௌனமாக இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல தீர்ப்பளிப்பான். எது சரியோ அதை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். எனவே இப்படிப்பட்ட நடுநிலையாக சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். மார்க்கத்தை முறையாக கற்றுக்கொண்டு செயல்படணும். யாரையும் உடைய கண்ணியத்தை கலங்கப்படுத்துவதை விட்டு நாம தவிர்த்திருக்கணும். தேவை இருந்தால் இவர் மூலமா மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா குறிப்பிட்ட மக்கள்கிட்ட மட்டும் சொல்ல வேண்டிய அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், குறிப்பிட்ட ஜமாத்துகளுக்கோ குறிப்பிட்ட மக்களுக்கோ அதை சொல்லிட்டு அதை முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம பெரிய அளவுல பகிரங்கப்படுத்தாம இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பகிரங்கப்படுத்தாம இருக்கணும். அதே போல இவர் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய மக்களா இருந்தாலும் இவருடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படுதா இல்லை என்பதையெல்லாம் பார்த்து விட்ட பின்னால நம்ம ஆதரவு தெரிவிப்போம், அல்லது துவா செய்வோம். பொதுவாக எது நடுநிலையான வார்த்தையா இருக்குமோ அதை மட்டும் நம்ம பதிவு செய்வோம். அதை பதிவு செய்துட்டு நம்ம கடந்து போயிடுவோம். எனவே இப்படிப்பட்ட நிலைமைகளை விட்டும் நம்ம உலமாக்களையும் மக்களையும் எல்லாம் பாதுகாப்பானாக, இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பானாக. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களா இருந்தாலும் மற்ற மக்களா இருந்தாலும் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களை போல சமூக வலைதளங்கள் அடித்துக் கொள்ளக்கூடிய மக்கள் யாரையும் பார்க்க முடியாது. ஒரு கிறிஸ்தவ சகோதரர் கேட்டதாக நேற்று ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க ஒரு சகோதரர். அதை சொல்றாங்க, என்ன எங்க சமுதாயத்திலேயே பிரச்சனை இருக்குது, நாங்க யாரும் இப்படி பொதுவெளியில அடிச்சுக்கிறது இல்லையே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு மற்ற சமுதாயத்தை மக்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய பிரச்சனையை உள்ளேயே வச்சு முடிச்சு விட்டு போயிடுறாங்க, வெளியே கொண்டு வர மாட்டாங்க. மார்வாடிகளை பத்தியே சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு சகோதரர் பேசும்போது அருமையா சொன்னாங்க, அந்த மார்வாடியில யாராவது நஷ்டப்பட்டாருன்னா அவருக்கு என்ன செய்வாங்க, முதல்ல 10 லட்சம் கொடுப்பாங்களாம். அதுலயும் நஷ்டப்பட்டாருன்னா 25 லட்சம் கொடுப்பாங்களாம். திரும்ப திரும்ப அவர் தூக்கி வர்றதுக்கான வேலையை பார்ப்பாங்களே தவிர ஒரே அடியாக சமூக தினங்களை போட்டு கேவலப்படுத்தி அவர் வாழ்க்கையை முடிச்சு அவர் எந்திரிச்சு வராத அளவுக்கு செய்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாம செய்து அவருடைய வாழ்க்கையை முடிச்சு அவங்களுடைய குடும்பத்தை கேவலப்படுத்தி காலங்காலமாக இந்த பிரச்சனையை பூதாகாரமாக்கக்கூடிய வேலையை பார்க்க மாட்டாங்க. எனவே நம்ம சமுதாய மக்களின் அக்கறை கொண்டு செயல்படணும், நடுநிலையாக நம்ம செயல்படணும். எந்த சார்பிலும் நின்று நாம் என்ன செய்யக்கூடாது, குற்றங்கள் ஆராயப்படுறதுக்கு முன்னால விசாரிக்கப்படுறதுக்கு முன்னால எந்த சார்பில் நின்று பேசக்கூடாது. நடுநிலையாக என்ன செய்யணும், அல்லாஹ் சொல்வதை போல நாணம் இல்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது, அதற்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது. அதே போல அதை முழுமையாக நாணம் இல்லாம எதிர்க்கவும் கூடாது. அப்படிப்பட்ட நடுநிலை சிந்தனையோடு செயல்படக்கூடிய மார்க்கத்தை முறையாக படித்து பின்பற்றக்கூடிய மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.